படங்க மாஸ் படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கல்ல தண்ணியே வந்துருச்சு அந்த அளவுக்கு. லைக் ஃப்ரெண்ட்ஸ், அந்த போலீஸ் கூட வந்து மிகைப்படுத்தாம உண்மையா என்ன நடந்திருக்குன்றத காமிச்சிருக்காங்க. போலீஸ் கூட அதை விட்டதுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்டு இறங்கி ஃபுல்லா அவனுக்காக சேவ் பண்ணது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் வந்து மலையாளம் தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரி தமிழ் அது சப்டைட்டில்ஸ் வச்சு தான் மேட்ச் பண்ணோம். பட் போக போக வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மூவி செம ஒர்த்து, நாங்களே கேங்காக தான் வந்தோமா. லைக் அது ஒரு மாதிரி செமையாக ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது. படத்தில் ஆக்சுவலாக ஓவராக ரிலேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதான் தூங்கிட்டேன் ஆக்சுவலி சொல்ல போனா. சும்மா கதை இருக்கானுங்க, அது அப்படியே ஒரு மாதிரி ரிலேட் ஆச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. அவங்க கூட தான் ப்ரோ வந்தேன், தூங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 3 ஏதாவது ஒன்றுல தள்ளி விட்டுட்டு திரும்பி நான் ஏற்றலான் இருக்கேன். செம்ம படம், நல்லா இருக்கு எல்லாருமே. ஆனால் கொஞ்சம் புரியாது, பட் இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பையனை தூக்குனது தான் செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இல்லை 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 உண்மையாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படிலாம் இல்லை, நான் எல்லாருமே ஒன்று தான். நம்ம எதுக்கு பிரிக்கணும்? அவங்க டேலண்ட் இருக்குன்னு காமிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம அங்கே போனோன்னா அவ்வளோதான். நம்ம படம் அங்கே ஓடும், அவங்க படம் இங்கே ஓடும், அவ்வளோதான். வித்தியாசமான முயற்சி, சூப்பராக எடுத்திருக்காங்க. மாஸ் படங்க. இந்த மாதிரி தமிழில் படம் எடுத்தால் நல்லா இருக்கும். வித்தியாசமான ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் கஞ்சா அப்படின்னு கடத்துறது, துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது, ஃபுல்லாக வயலன்ஸாக இருக்கிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது படம். சூப்பர். குணா சாங் சூப்பர். ஒரு செலவும் இல்லாமல் நல்லா எடுத்திருக்காங்க. இங்கே கோடியாக விஜய் ரஜினி எல்லாம் பக்காவாக பந்தா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஈஸியாக சிம்பிளாக நல்லா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தமிழில் எடுங்க. படம் நல்லா இருக்குங்க. தமிழில் தயவுசெய்து இந்த மாதிரி படத்தை எடுக்க சொல்லுங்கள். காசு மட்டும் கொட்டினா போதாது. இந்த மாதிரி அறிவு ஏதாவது கொஞ்சம் நல்ல படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குங்க. குணா சாங் ஒரு ஹிட் தான். அதனால இப்போ தமிழ்நாடுங்க பார்க்கறதுக்கு காரணமே அதுதான். இந்த படம் நல்லா இருக்குங்க. ஸ்டோரி நல்லா இருக்குங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அது மட்டும் தான் இருக்குது. பணம் மட்டும் மெயின் கிடையாது. படத்தில் கதையும் இந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தாலே போதுங்க. அடிபொலி. நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். இவங்க கிட்ட எல்லாரும் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இல்லை எல்லாரும் சொல்கிறது தான். எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வந்து படத்தோட கதைகளை ஹீரோக்கு ஏற்ற மாதிரி மாற்றாமல் கதைக்கு ஏற்ற ஹீரோவை நடிக்க வைங்க. அதுதான் மேட்டர். நான் அது அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை பூமர்த்தமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு நிறைய பார்த்தப்போ இப்போ ரீசெண்டாக பெரிய ஒரு ஸ்டாரோட 25th ஃபிலிம்லாம் அதில் அவரோட ஹீரோவோட இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தனால தான் அந்த படத்தோட கதையவே மாற்ற வேண்டியதாக போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ இதெல்லாம் யாருன்னே தெரில, இந்த ஹீரோஸ்லாம் யாருன்னே தெரில. ஆனால் கேரக்டர்ஸ் எனக்கு இப்போ அப்படியே சுபாஷ், குட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மைண்டில் எல்லோரும் ரெஜிஸ்டர் ஆகுறாங்க. இனி போயிட்டு மறுபடியும் இந்த படம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஃபீல் ஆகும், கரெக்டாக நல்லா இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்தோம், அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம சினிமாவை பார்த்த வரைக்கும் நான் குறை சொல்லலை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னா ஹீரோஸ்க்காக படத்தை நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை சேஞ்ச் பண்ணுறதும் இல்லை இந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறதும் அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோரி, இது ஒன்றும் பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் நான் பார்க்குற வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. ஆனால் கனெக்ட் ஆகுது, எல்லோரும் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. வேறு ஒரு லாங்குவேஜ் படம் பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டு, ஆல்ரெடி நம்ம சினிமா எங்கேயோ ஒரு லெவலில் இருந்தது, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த டவுன்ஃபால்லேருந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் கிளாஸ் படம். அப்படியே இதுவாக இருக்குது சார். பயம் பீதியாக இருக்குது படம். நல்ல த்ரில்லிங்காக போடுது, அருமையாக இருக்குது. ஐயோ எங்கேயுமே போர் அடிக்கல, சுவாரஸ்யமாக போகிறது படம். ஆமாம், கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர். நல்லா காப்பாற்று, நல்லா நடிச்சிருக்காங்க சார். ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க அத்தனை பேரும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அந்த குகையில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே நமக்கே டெரராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து இதனுடைய படத்தினுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப லைவாக இருக்குது. நீங்கள் 10 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூருக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ, நீங்கள் எப்படி சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு போய் அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு தத்ரூபமாக படம் பிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு படங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. எல்லாமே படத்தில் ஓவராலாக சூப்பராக த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அல்டிமேட் ப்ரோ, எல்லாரும் பார்க்கணும். ஒர்த்து மூவி ப்ரோ, மஸ்ட் வாட்ச். ஒர்த்து மூவி. அதில் ஃபைனல் பார்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் மாஸ் வேற லெவல் ப்ரோ. இன்னொரு டைம் வரலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. சீரியஸாக ஒர்த்து மூவி, மஸ்ட் வாட்ச். நல்லா இருந்துச்சு. அந்த அவங்க வந்து அந்த உள்ள இந்த தூக்கத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது சார். மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருந்தது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ் அது இதுன்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் பிளாங்காக தான் வந்தேன். நல்லா இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. ஒரு மலையாளம் படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லை.
பக்கத்துலேயே எல்லோரும் ஐ மீன் அந்த உள்ள நடிச்சிருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தனியாக பார்த்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக இல்லை, நல்லா ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க மாதிரி எல்லோரும் பழகின ஒருத்தவங்க மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது பார்த்த வரைக்கும். எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வராங்க. நான் இப்போ தனியாக தான் வந்திருக்கேன் படம் பார்க்க, ஊர்லேருந்து வேலைக்காக தனியாக வந்துட்டேன். ஐ மீன் படம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஞாபகம் வராங்க. எல்லாருக்கும் பார்க்கணும் போல் இருக்குது. பார்க்கலாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி பார்க்கணும். ஊருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்ஸ் நான் இந்த படம் பார்க்கணும் கண்டிப்பாக. தனியாக பார்க்குறப்பவே இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது கனெக்ட் ஆகும், உங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இளையராஜா தான் அவர், இங்கே மட்டும் மாஸ்ட்ரோ இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் மாஸ்ட்ரோ தான். அவ்வளோ நேரம் தியேட்டரே அமைதியாக இருந்தாங்க. ஐ திங்க் அந்த ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் படம் போயிட்டு இருந்தப்போ ஏன்னா புரியாத பஸ்ஸுகள் சப்டைட்டில் பார்த்து தான், ஒரு கண்ணு மேலே இருக்குது ஒரு கண்ணு கீழே இருக்குது, சப்டைட்டில் பார்த்து தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி அந்த கனெக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசனே மியூசிக் தான். ஸ்டார்டிங்கில் அந்த குணா கேசட் வாங்குறப்ப இருந்து ஐ மீன் நான் இதுக்கப்புறம் எல்லாம் படம் பார்த்துட்டாங்க, நான் ஓப்பன் எதுவும் பண்ணலை, இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த குணா கேசட் வாங்கினப்போ இருந்து தான் படத்துக்குள்ளே எல்லோரும் மூவ் ஆக ஆரம்பித்தோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸில் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சாங், ஆனால் நான் வந்து ஆக்சுவலி இது என்னென்னா இந்த ரீல்ஸ் போடுற கன்னிஸ் எல்லாம் போட்டு விட்டானுங்க ரீல்ஸில் நிறையா, அதனால் அது முன்னாடியே அது பார்த்துட்டேன். ஆனால் இது இப்போ ஃபஸ்ட் டைம் இதில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சாங் வந்ததும் மொத்த தியேட்டரும் கத்திட்டாங்க. அது ஒரு செம்ம ஃபீலாக இருந்தது, நல்லா இருந்தது. படம் வெரி குட் சார். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல அதாவது எப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை நல்லா தெளிவுபடுத்தி படத்தை காமிச்சு நல்லா இருக்குது. எல்லாமே டோட்டலாக எதுவுமே குறை சொல்ல முடியாது. எல்லாம் சூப்பர். இன்னும் நல்ல கூட்டமாக தான் வருது. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுமாதிரி யாரும் எடுக்க முடியாது. சூப்பராக இருந்ததுங்க. இல்லைங்க அந்த காப்பாற்றினாங்க தெரியுங்களா, அந்த ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு படம், கிளாஸாக இருந்தது, ரொம்ப எமோஷனாகவும் இருந்தது. கிளாஸு சூப்பர் மூவி. இல்லை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இதுவும் நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஸோ அமேசிங் த்ரில், நல்ல சஸ்பென்ஸ் த்ரில் மூவி. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல வேல்யூ ஒர்த்தெல்லாம் இருந்தது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுதான் சூப்பர் படம்னு சொன்னேன் நான். நல்லா இருக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. அவர் அங்கேருந்து தூக்கும் போது தான் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே படம் ஓவரால் நல்லா தான் இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. அந்த கேவ்ஸில் எடுத்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணுறது நல்லா செம்மையா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர்ண்ணா படம். சூப்பர் எல்லாமே சூப்பர். நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கேங்காக வந்து பார்க்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஆமாம், ஏன்னா இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயும் அந்த அழகாக அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சூப்பராக இருக்குது. லைக் 100% மலையாளம் கிடையாது, அதில் நிறைய தமிழும் இருக்குது. பட் ஆனால் வந்து லைக் ரொம்ப கனெக்டடாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். இல்லை ஃபுல் படமே ஆக்சுவலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ப்ரோ. செம்ம கிளைமேக்ஸு, அது எண்டிங்கில் வர அந்த கிரெடிட்ஸ் வர கொடுத்துருந்தானுங்களா அவங்களுக்கு, ஒரிஜினலாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அது நான் செம்ம லேட்டு தான் இருந்தாலும் அப்படியே கேங்காக போனோம் நாங்கள், அதுதான் செம்ம இது ஹைலைட். நல்லா இருந்தது.